மகாபாரதத்துல அர்ஜுனன் மட்டும் கர்ணனை கொல்லல, கர்ணனை ஏற்கனவே 6 பேர் கொண்டு இருப்பாங்க. அந்த 6 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மகாபாரத போர்ல கர்ணன் தான் என்னோட மூத்த அண்ணன் தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட என்ன கேட்பாருன்னா, கிருஷ்ணா உங்களால தான் என்னோட கைகளால என்னோட அண்ணனே கொண்டுட்டேன்னு வருத்தப்படுவாரு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, அர்ஜுனா கர்ணனை கொன்றது நீ என்று நினைக்கிறாய். இல்லை அர்ஜுனா, நீ மட்டும் கர்ணனை கொல்லல, உனக்கு முன்னாடி ஏற்கனவே 6 பேர் கர்ணனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாரு. முதலில் கர்ணனை கொன்றது இந்திரன். கர்ணனோட உயிரை பாதுகாக்கிற கவச குண்டலங்களை இந்திரன் தானமா கேட்டு வாங்கிடுவாரு. கர்ணனை இரண்டாவதா கொன்றது பரசுராமர். நீ கத்துக்கிட்ட பிரம்மாஸ்திர வித்தை உனக்கு தேவைப்படும் போது பயன்படாதுன்னு பரசுராமர் கர்ணனுக்கு சாபம் கொடுத்துருவாரு. மகாபாரதத்துல மூன்றாவது கர்ணனை கொன்றது ஒரு பிராமணன். கர்ணனோட தேர் சக்கரத்தால் பசுங்கன்ற இழந்த பிராமணன் முக்கியமான நேரத்தில் உன்னோட தேர் சக்கரம் பழத்துல சிக்கிக்கும்னு கர்ணனுக்கு சாபம் விடுவாரு. மகாபாரதத்துல நான்காவதா கர்ணனை கொன்னது உன்னோட தாய் குந்தி தேவி. அர்ஜுனன் மேல ஒரே ஒரு முறை மட்டும் தான் ஆகாசத்தை பயன்படுத்தணும்னு கர்ணன் கிட்ட இருந்து குந்தி தேவி வாக்கு வாங்கிடுவாங்க. மகாபாரதத்துல ஐந்தாவதா கர்ணனை கொன்னது சல்லியன். கர்ணனோட தேர் சக்கரம் பழத்துல சிக்கிக்கும் போது கர்ணனுக்கு உதவி செய்யாம சல்லியன் தேரை விட்டு கீழே இறங்கி ஓடிடுவாரு. இறுதியா நாகாஸ்திரம் உன்னை தாக்காம இருக்க தேரை கீழே அழுத்தி காப்பாத்திய வாசுதேவ கிருஷ்ணராகிய நாங்க 6 பேர் சேர்ந்துதான் கர்ணனை கொன்றோம். நாங்க 6 பேர் மட்டும் கர்ணனை கொல்லாம இருந்திருந்தா உன்னால மட்டும் இல்ல வேற யாராலுமே கர்ணனை கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாரு கிருஷ்ணர்.